இன்னையிலேருந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th 12th புக்ஸை வந்து முடிச்சுருங்க. 11th 12th புக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6th to 10th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 11th 12th தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்காக 6th to 10th படிக்க வேணாம்லாம் சொல்லலை. 11th 12th முடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் 11th நியூ புக் வால்யூம் 1லேருந்து சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் தாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அடையாளம் எங்கெங்கே காணப்பட்டுச்சிங்கன்னா முதல்ல எங்கே காணப்பட்டுச்சுன்னா ஹரப்பாவிலங்க. ஹரப்பா நாகரிகத்தினுடைய படிநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கால ஹரப்பா வந்து 3000லேருந்து 2600, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா வந்து 2600லேருந்து 1900, பிற்கால ஹரப்பா 1900லேருந்து 1700. ஹரப்பாவுக்கு முதல்ல வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். இவர் எப்போ வந்தார்னு பார்த்தீங்கன்னா 1826. 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ரி என்னும் இடத்துக்கு வந்து வருகை தந்தார். லாகூரில் இருந்து முல்தான் அதாவது கராச்சி வரைக்கும் ரயில் பாதை அமைப்பதற்காக தாங்க ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டது. ஹரப்பா பகுதியில் இருந்த முத்திரைகளை வந்து தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையாளரான அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம்க்கு கிடைச்சிருக்குங்க. அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1853, 1856, 1875. ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தாங்க. இந்த சர் ஜான் மார்ஷல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். 1940 ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா REM வீலர். ஹரப்பா நாகரிகத்தினுடைய தொடர்புடைய இந்தியாவில் உள்ள இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி ஹார்ஹி, டோலாவீரா. சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து பாகிஸ்தான் டு ஈரான் வரைக்கும், வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், கிழக்கில் வந்து உத்தரப்பிரதேசம், தெற்கில் வந்து மகாராஷ்டிரம். மேற்கில் பாகிஸ்தான் டு ஈரான், வடக்கில் ஆப்கானிஸ்தான், கிழக்கில் உத்தரப்பிரதேசம், தெற்கில் மகாராஷ்டிரம். சிந்துவெளி நாகரிகம் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் வந்து மையப்பகுதியாக இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகம் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானாவில் மையப்பகுதியாக உள்ளன. ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலவிரா குஜராத் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, சர்ஹோட்டா குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனாவலி ராஜஸ்தான் இந்தியா, ராக்கி ஹார்ஹி ஹரியானா இந்தியா. ஹரப்பா மக்களுடைய கட்டுமானம் சுட்ட மட்டும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினர். நகரங்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. அந்த வீடுகள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. உயர்ந்த மேடை மீது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்தான் மொகஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். அந்த உழவு நிலங்களை வந்து காளிபங்கனில் வந்து இப்பயும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை வந்து இல்லைங்க. ஹரப்பாவில் மாடுகளை வந்து செபுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹரப்பா மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள்லாம் வந்து மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம்னு சொல்லுவாங்க. மட்பாண்டங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறம், கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. ஹரப்பா மக்கள் செம்பு, வெண்கலம் கருவிகளை செய்ய அறிந்தவர்கள், ஆனால் இரும்பு செய்ய தெரியாது. செம்பாலான நடமாடும் பெண் சிலை வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ங்க. செம்பாலான நடமாடும் பெண் சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் செம்பு, தங்கம், கார்னிலியன் போன்ற பொருளால் உருவாக்கப்பட்டது. ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைடூரியம், தங்கம், செம்பு,
பல வகைப்பட்ட மரங்கள். ஹரப்பா நகர பகுதியில் இருந்து படிக கல்லாலான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு கண்டெடுக்கப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. ஹரப்பா நாகரிகத்தின் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் செம்பு, சுடுமண், தந்தம், நுரைக்கற்கள். ஏறத்தாழ 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடன் வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல். பழங்கால கருவிகள் முதலில் 1863 அடையாளம் கண்டெடுக்கப்பட்டன. மெஹர்ஹார் புதிய கற்காலம் பண்பாட்டுடன் தொடர்புடையது. ஹரப்பா மக்களுக்கு முக்கிய வாழ்வாதார முறையாக வேளாண்மை கை கொடுத்தது. ஹரப்பா அகழ்வாய்வு செய்த ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1921. மொகஞ்சதாரோ நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. ஹரப்பா புதையுண்ட நகரம். மொகஞ்சதாரோ இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. டெரஹோட்டா சுடு மண்பாண்டம். முத்திரைகள்லாம் செவ்வக வடிவம். சித்திர எழுத்துக்கள் களிமண் பலகைகள். ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது. செம்பரியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகள் வளர்த்தார்கள். எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்து அறிவும் அவர்களுக்கு இருந்தது. காட்டுப்பன்றி, மான், முதலை போன்ற சான்றுகளும் ஹரப்பா நகர பகுதிகளில் கிடைத்துள்ளன. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு டோரி செட் பயன்படுத்தினார்கள். ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதியாகும். செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்தார்கள். ஓமன், பஹ்ரைன், ஈராக் மற்றும் ஈரான் போன்ற சுமேரிய நாகரிக நிலவிய இடங்களில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. முதல் நகரமயமாக்கம் சிந்து பகுதியை மையமாக கொண்டு ஏறத்தாழ போஆமு 2600 நிகழ்ந்தது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. ஹரப்பா மக்களுக்கு முக்கிய வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வேளாண்மை. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம், எது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.